ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய இக்கட்டான நிலைமையை கருத்தில் கொண்டு வாக்கெடுப்பை கோராமல் இருப்பதற்கும் எவரேனும் வாக்கெடுப்பு கோரினால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி என்பன தீர்மானித்துள்ளன. இதற்கமே 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்தார். அவர் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். පුත්තලමට ගිහිල්ලා ඉන්නවා. කවදාවත් තමන් ඇවිදපු නැති පාරක අනාගතේ කවදාවත් තමන් ඇවිදින්න අපේක්ෂා නොකරන පාරක් ඔවුන් සුද්ධ කරමින් ඉන්නවා. තමන් කවදාවත් නැවතුම් මධ්‍යස්ථානයක් ලෙස උපයෝගී කරගන්න ඉඩක් නොලැබෙන බස් නැවතුම් පොලක් සුද්ධ කරමින් ඉන්නවා. තමන්ගේ ඥාතියෙක් නොවින තමගේ මිතුරෙක් නොවින පළමු අතාරට මුණ ගැසෙන පුරවැසිගේ ගෙදර පිරිසුදු කරමින් ඉන්නවා. ඔවුන්ගේ පානීය ජල අවශ්‍යතා සපුරන ලිං පිරිසුදු කරමින් තිබෙනවා. ගෙවල් පිරිසුදු කරමින් තිබෙනවා. අවතන් කඳවුරේ ඉන්න පුරවැසියන් එක්ක තමන් හා සමාන ලෙස උරෙන් උර ගැටි එම ජනතාවත් එක්ක දුක බෙදා ගනිමින් ඉන්නවා. ඒක තමයි මම හිතන්නේ අපේ රට තුල කුමන ව්‍යසනයකදීවත් උදුරා ගන්න බැරි මනුස්සත්වය මෙම ව්‍යසනයේදී අපිට ඔප්පු කරමින් තිබෙනවා. ඊටමත් කුඩා දරුවන් තමන් රුපියල් 2 එක්රැස් කරගත්තු කැටය ගෙනල්ලා සාන සේවා සඳහා දෝතින් පිරිනමනවා. එක තාත්තා කෙනෙක් කියනවා මට තියෙන එකම සම්පත තමයි මේ මගේ වත්තේ තිබුණු කෙසෙල් කන මම ඒක ගෙනල්ලා දෙන්නම් කියලා පොඩ පිරිනමනවා. ඒ වගේම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් මේ මොහොතේදී අපේ මාතෘභූමිය සහ අපේ රටේ ජනතාවට ඇති වී තිබෙන මේ ඛේදවාචක පිළිබඳව දිවාරයන් ඔබලා වේසමින් තිබෙනවා. ලේ ප්‍රමාණයක් අඩුයි කියලා ලේ බැංකුව දැනුම් දුන්නාට පසුව මං හිතන්නේ ඒකක 1500ක් වගේ අඩුයි කියලා දැනුම් දුන්නාට පසුව ඒකක 20000ක් ලබා දීලා තිබෙනවා. ඒ තමයි කුමන ව්‍යසනයකදවත් මකා දමන්න බැරි අපේ රටේ මිනිස්සු. கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் அவற்றை மீள கட்டியெழுப்ப எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விவசாய அமைச்சு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது. நாட்டை பாதித்த சீரற்ற கால்நிலை காரணமாக நெல், சோளம், தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் கிடைத்துள்ள தரவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டன. கால்நடை மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட்டு அவற்றை விரைவில் மீள் கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் கங்கையிரல கொரல்ல தும்பனி மெததும்பர அக்குரன குண்டசாலை உடுநுவர தொலுவ உடுதும்பர பாத்த ஏவா எட்ட ஆரிஸ்பத்துவ மினிப்பே கங்கவட்ட கொரல்ல பஸ்பாகை கொரல்ல பன்வில அத்தர்லியத்த யாட்டினுவர பாத்ததும்பர தெல்தொட்ட பூஜா பிட்டிய மற்றும் உடப்பலாத் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கேகல்ல மாவட்டத்தின் வரக்காபுல, அரநாயக்க, கலிகமுவ, ரம்புக்கன, புலத்கோ, பிட்டிய, யட்டியாந்தொட்ட, மாவனெல்ல மற்றும் கேகல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்நாகல் மாவட்டத்தில் ரிதிகம, நாரம்மல, பொல்காவெல, மல்லவ பிட்டிய, அலவுவ மற்றும் மாவத்தகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் யட்டவத்த, மாத்தள, அம்பன் கந்த, கொரளைய, பல்லே பொல, லக்கல, பல்லேகம, ரத்தொட்ட, நாவல,
உக்குவல மற்றும் வில்கமோ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் ஊவா பர்ணகம, பண்டாரவல, சொரணாத்தொட்ட, ஆலியல, மீகா, கிவுல, பதுல்ல, கந்தகெட்டிய, எல், லுணுகல, வெளிமட, அப்புத்தல, அல்தமுல்ல மற்றும் பசர ஆகிய பிரிவுகளுக்கும், கேகல மாவட்டத்தில் தெரணியகல, தெய்யோவிட்ட மற்றும் ருவான்வில் ஆகிய பிரதேசங்களுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மல மேற்கு, கொத்மல கிழக்கு, அங்குரான்கெட்ட, மத்தூரட்ட, அம்பகமுவ, நோர்வுட், வலப்பன, நில்தடா ஹின்ன மற்றும் தலவாக்கல மற்றும் நுவரெலியா ஆகிய பகுதிகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று எச்சரிக்கை மட்டம் 1 படி கொழும்பு மாவட்டம் சீதாவக, பாதுக்க, கம்பஹா மாவட்டம் அத்தனகல்ல, மீரிகம, திவுளுப்பிட்டிய, களுத்துற மாவட்டம் ஒரண, புலத் சிங்கள, இங்கிரிய, ரத்தினபுரி மாவட்டம் ரத்தினபுரி, நிவித்தகல, கல்வான, கொடகாவெல, ஆலிகொட, கிரியல்ல, கொலன்ன, பலங்கொட, காவத்த, இம்புல்பே, ஓப்பநாயக்க மற்றும் பெல்மதுல்ல, அயகம, குருவிட்ட மற்றும் எல்பாத் ஆகிய பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை மட்டம் 1 அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு வெளிநாடு வாழ் இலங்கையர்களிடமிருந்து இதுவரை 635 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை கிடைத்ததாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார். இது தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த அவர், இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கின் ஊடாக இதுவரை 30,470க்கும் மேற்பட்ட வைப்புகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு நாணயத்தில் வைப்பிடக்கூடிய கணக்குகள் ஊடாக இந்த நிதியத்திற்கு சுமார் 61 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 33 நாடுகளிலிருந்து உரிய கணக்குகளுக்கு இந்த பணம் கிடைத்துள்ளது. அதற்கமைய ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு சுமார் 700 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக திரைச்சேரி செயற்பாடுகள் திணைக்களம் அறிவித்துள்ளதாக சூரிய பெரும மேலும் தெரிவித்தார். கடந்த 2ஆம் தேதி வரையில் 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இலங்கையர்கள் பணத்தை வைப்பிலிட்டிருந்தனர். சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 486 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்றிரவு 7 மணிக்கு வெளியிட்டது. குறித்த அறிக்கையின் புள்ளி விவரங்களின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 486 அதிகரித்துள்ளதுடன் 341 பேர் காணாமல் போயுள்ளனர். இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி 25 மாவட்டங்களில் 5,19,842 குடும்பங்களைச் சேர்ந்த 18,44,055 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் 1,231 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முகாம்களில் 51,023 குடும்பங்களைச் சேர்ந்த 1,71,778 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சொத்து சேதங்களை பொறுத்தவரையில் 2,303 வீடுகள் முழுமையாகவும் 52,489 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ஸ் ஆஃப் ஏஷியா வலையமைப்பு மற்றும் கங்காராம விகாரை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த நிவாரணப் பொருள் சேகரிப்பு நேற்றைய தினம் இலங்கை இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கங்காராம விகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய கலாநிதி கிரிந்த அஸ்ஸஜி தேரர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் ஏஷியா நிறுவனத்தின் நிறுவன தலைவர் ரோஷாந்த காரிய பெரும மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் அனுர சிறிவர்தன மற்றும் நிறைவேற்று அதிகாரி அஜா சஃபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்க உத்தேசித்துள்ள 25,000 ரூபாய் போதாது என்றும் 1 லட்சம் தொடக்கம் 2 லட்சம் வரை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் பத்திரமுள்ள சீரரத்ன தேரர் தெரிவித்தார். ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ජනතාව අන්ත අසරණ තත්ත්වයකට පත්වලා ඉන්න අවස්ථාවකට රුපියල් 10,000ක් දෙනවා පළවෙනියෙන් ඊළඟ රුපියල් 25,000 කරා. රුපියල් 25,000කින් මේ වෙන විට ඒ අයට මොනවද කරගන්න පුළුවන්? ඇදි වෙත නැහැ. ඉන්දේ හිටින දරක් නැහැ. පවිත්‍ර කරගන්න කොස්සක් ඉදලක් ගන්න බෑ. ඊළඟට තමන් පාවිච්චි කරපු ෆ්‍රිජ් එකද කොස්සද ඉස්ත්‍රිකේද ගෑස් සිලින්ඩරේද පිගන්ද කෝප්පද අරකද මේකද මොකවත් නැහැ. තොපි 25,000 දෙන්න යනවා. කරුණාකරලා වර්තමාන රජය ජනතාවට එහෙම දුකක් දෙන්න යන්නට එපා.
நாடு முழுவதும் உயிர்களை பலிக்கொண்டு ஆயிரக்கணக்கானோரை இடம்பெயரச் செய்த அழிவுகரமான புயல் மற்றும் வெள்ள நிலைமையினால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது IMF-இன் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கொசேக் இதனை தெரிவித்தார். அனர்த்தத்தின் மனிதாபிமான சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு இலங்கை அதிகாரிகள் அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் ஏனைய சகாக்களுடன் நெருக்கமாக செயற்படுவதாகவும் அவர் இதன் போது தெரிவித்தார். புயலினால் இலங்கையின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் மனித உயிரிழப்புகளுக்கு மேலதிகமாக பொருளாதார நடவடிக்கைகளிலும் இது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என அவர் இங்கு குறிப்பிட்டார். இலங்கை தற்போது அதன் பங்காளிகளுடன் இணைந்து உடனடி அனர்த்தத்திற்கு பிந்திய சேத மதிப்பீட்டை மேற்கொண்டு வருகிறது. இந்த மதிப்பீடு நிறைவடைந்த பின்னர் பொருளாதார தாக்கங்கள் குறித்து தெளிவு கிடைக்கும் என அவர் கூறினார். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பில் உறுதிப்படுத்திய கொசேக் நாட்டின் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க IMF அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தெரிவித்தார். அவசர அனர்த்த நிலைமை காரணமாக மின்சாரம் தடைப்பட்ட சுமார் 39 லட்சம் நுகர்வோரில் சுமார் 85% மின் இணைப்புகள் சீர் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியாந்த தெரிவித்தார். அனர்த்த செயற்பாட்டு ஊடக மையத்தில் நேற்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 70 லட்சம் மின்சார நுகர்வோர் இருப்பதாகவும் அவர்களில் 39 லட்சம் பேர் மின்சார இணைப்புகளை இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர்களில் சுமார் 85% மின் இணைப்புகள் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக பொது முகாமையாளர் சுட்டிக்காட்டினார். அவசர நிலைமையில் 16,771 மின்மாற்றிகள் செயற்படாமல் இருந்ததாகவும் அவற்றில் 14,549 மீளமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தடைப்பட்ட எஞ்சிய மின் இணைப்புகள் விரைவில் மீளமைக்கப்படும் என்றும் இந்த செயற்பாட்டில் ஒரு மின் ஊழியர் உயிரிழந்ததாகவும் அது குறித்து அனுதாபம் தெரிவிப்பதாகவும் பொது முகாமையாளர் குறிப்பிட்டார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் நாடு முழுவதும் உள்ள விகாரைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதிலும் வெளிநாட்டு பௌத்த விகாரையின் உதவியை ஒருங்கிணைக்க உதவி வழங்கப்படும் என்று உணுப்பிட்டிய கங்காராம விகாரையின் பிரதம விகாராதிபதி வணக்கத்துக்குரிய கிரிந்த அஸ்ஸஜி நாயக்க தேரர் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு பங்களிக்கும் வகையில் கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விகாரை 30 மில்லியன் ரூபாய் நிதி நன்கொடையாக அளித்துள்ளது. கங்காராம விகாரையுடன் நெருக்கமாக பணியாற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழுக்களிடமிருந்து எதிர்காலத்தில் இந்த நிதியத்திற்கு ஆதரவு பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த தேரர், இந்த கடினமான நேரத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் நாட்டிற்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கவும் ஜனாதிபதி முன்னெடுக்கும் வேலை திட்டங்களை பாராட்டினார். நாடும் மக்களும் சிரமங்களை எதிர்கொண்ட போதெல்லாம் கொழும்பு உணுப்பிட்டி கங்காராம விகாரை முன்வந்து செயற்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். புத்தளம் மார்க்கத்தில் கொச்சிக்கடை மற்றும் நாத்தாண்டி ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதால் கொழும்பு கோட்டையிலிருந்து நாத்தாண்டிய வரை ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மார்க்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அப்பாதையிலான ரயில் போக்குவரத்து கொழும்பு கோட்டையிலிருந்து கொச்சிக்கடை ரயில் நிலையம் வரை மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அனர்த்த நிலைமை காரணமாக பல ரயில் பாதைகளுக்கு கடும் சேதங்கள் ஏற்பட்டதுடன் மலையக ரயில் மார்க்கத்தில் சேதமடைந்த பல இடங்கள் மீண்டும் சீரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். நூரெலியா மாவட்டத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்திலே பின்வரும் விஷயங்களை நான் சொல்ல வருகின்றேன். நூரெலியா மாவட்டத்திலே இதுவரைக்கும் 38 முகாம்கள் இருக்கின்றன. நோர் முகாமிலே 34, நில்தண்டா ஹின்ன 63, வளப்பனையில் 36, அங்குராங்கத்திலே 35, கொத்மலையிலே 48, தலவாக்கலையிலே 29 போன்ற பகுதிகளிலே மிக மோசமான சூழலிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக நூரெலியாவிலே 123 முகாம்கள் இருக்கின்றன. 6,959 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 24,681 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மரணங்களின் எண்ணிக்கை 89, காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 73. ஆகவே இந்த நேரத்திலே இந்த மக்களுக்கு எந்த வகையான உதவிகளை செய்யலாம் என்ற எண்ணம் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு அனர்த்தம் அரசாங்கத்தினுடன் அசம்பந்த போக்கு என்று நாங்கள் சொல்லலாம். அவர்கள் தகுந்த நேரத்திலே தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம், குறைத்திருக்கலாம் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போது பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உரையாற்றினார். அனர்த்தம் வருகின்ற பொழுது
நாங்கள் தற்காலிக கூடாரத்தில் அவர்கள் அமர்த்திவிட்டு மீண்டும் அந்த அனர்த்தம் முகங்கொடுக்கக்கூடிய அந்த சூழலிலே மக்களை நாங்கள் நிறுத்தாமல் அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நினைக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நிரந்தர பாதுகாப்பான வீடுகள் அல்லது காணிகளை வழங்குவதற்காக மிக விரைவிலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிக்கொள்வதோடு, எங்களுடைய மக்களுக்கு மிக முக்கியமானது நிலம். எனவே இன்று மக்கள் கூறுகிறார்கள், நீங்கள் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கான நிலத்தை தாருங்கள் என்று. எனவே இன்று தோட்டங்களிலே இருக்கின்ற பாதுகாப்பான நிலங்களை மக்களுக்கு வழங்குவது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றினார். யாழ்ப்பாணத்திலே ஒட்டுமொத்தமாக 14,459 வீடுகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த 25,000 ரூபாயை ஒதுக்க வேணும் என்று சொல்லி 361,475,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேணும். என்றால் 2024 ஆண்டு நெடுந்தீவை எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே, பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை 893. ஆனால் இன்றைக்கு நெடுந்தீவில் வீடுகள் பாதிக்கப்படைஞ்சிருக்கிறதாக கோரி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது 1216 வீடுகள். அந்த அடிப்படையில் 30,400,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. ஆகவே நான் அதுக்காக இந்த நிதி உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு வழங்கக்கூடாது நான் சொல்ல வரையில். கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்தே ஆகணும் மாற்று கருத்தில். ஆனால் ஊழல் நடக்கக்கூடாது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார். அண்மைய தினத்திலே 36 கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான விடயம். அந்த ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. ஈக்விட்டி என்றா என்ன, ஈக்குவாலிட்டி என்றா என்னன்னு கூட தெரியாது. எல்லாருக்குமே 25,000 ரூபா, முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் 25,000 ரூபா, வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் 25,000 ரூபா, என்பிபிக்கு வேலை செய்தவங்க முழு பேருக்கும் 25,000 ரூபா, வீடு இல்லாதவனுக்கும் 25,000 ரூபா, வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும் 25,000 ரூபா. இடைத்தங்கள் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க 2ஆம் தேதி. அந்த இடத்தங்கள் முகாம் 30ஆம் தேதி மழை வந்து 2ஆம் தேதி இடத்தங்கள் முகாமில் நான் கதைக்க விரும்பலை. என்னடா முன்னால் கனிமேர் இருக்கணும். சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளங்குறேன். என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம், சில பேர்களுக்கு சொல்லலாது. போய் அடி வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியல. பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் உரையாற்றினார். யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் 2,13,391 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர். அவர்களில் 6,34,904 அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 16,918 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக சனத்தொகையில் 53,828 அங்கத்தவர்கள் இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும். இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும் போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து இடையில் வீதியில் இருந்து அனர்த்தத்தில் யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்ற வேலை செய்திருக்கிறோம். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உரையாற்றினார். இந்த புயலின் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 12,469 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை போன்று 37,389 தனிநபர்கள் இந்த வெள்ளத்தின் போது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம். அதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலகங்களும் அதன் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. அதில் விசேடமாக ஏறாவூர்பட்டு பிரதேச
செயலகத்துக்குட்பட்ட 64 குடும்பங்கள் 8 முகாம்களில் நாங்கள் தக்க வைத்திருந்தோம். அதேபோன்று வாழைச்சேனை பிரதேசத்திலே 2 முகாம்களிலே 135 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதேபோன்று கோரளைப்பேட்டு மேற்கிலே ஒரு இடைத்தங்கல் முகாமிலே 179 குடும்பங்கள் தங்க வைத்திருந்தோம். அதேபோன்று கிரான் கோரளைப்பேட்டு தெற்கு பிரதேச செயலகத்திலே 4 இடைத்தங்கல் முகாம்களே 107 குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டிருந்தது. மேல் சப்ரகமோ மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தரம் மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12:15 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவித்தல் இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த அறிவித்தல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, இலங்கை மற்றும் மலேசியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தில் 1150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் மாத்திரம் 750க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 450க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா சென்றுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை ஆயுதப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இந்த நிலையில் ஹைதராபாத் இல்ல அரங்கில் நாளை காலை உத்தியோகபூர்வ வரவேற்பு இடம்பெறும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பின்னர் 2 நாட்டு தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 23வது ஆண்டு மாநாடு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாநாட்டுக்கு பின்னர் ரஷ்ய அரச தொலைக்காட்சி நிறுவனத்தின் புதிய இந்திய அலைவரிசையை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஆரம்பித்து வைக்க உள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக கலந்து உரையாட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாக உள்ளன. உக்ரைனுடனான போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 4வது ஆண்டை எட்டவுள்ள நிலையில் 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்காக 28 அம்ச வரைவு அறிக்கையையும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் சபை இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கை நாட்டை மீள கட்டியெழுப்பும் அரசின் நிகழ்ச்சி திட்டமான ரீபில்ட் ஸ்ரீலங்காவிற்கு 300 மில்லியன் ரூபாய்கள் நன்கொடையாக வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த நன்கொடை பணமானது இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியோரது வழிகாட்டுதலுக்கு அமைய வழங்கப்படவிருக்கின்றது. அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் ஊடக அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ள இலங்கை கிரிக்கெட் சபை கோடிக்கணக்கான இலங்கையர்களால் போற்றப்படும் விளையாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய விளையாட்டு அமைப்பாக நன்கொடை வழங்கும் இந்த முடிவினை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. திட்வா புயலினால் இலங்கை தீவு முழுவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவசர நிவாரணத்தை வழங்குவதிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் அன்றாட வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான அத்தியாவசியமான பொதுச் சேவைகளை மீட்டெடுக்கவும் தாம் வழங்கியிருப்பது உதவும் என இலங்கை கிரிக்கெட் சபையானது நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.